துபாய் பயணத்தில் முக்கியமான ஒரு இடம் டெசர்ட் சஃபாரி. இங்கே போகாமல அப்படியான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ எங்களை பிக் பண்ணுறதுக்கு ஃப்ராடோ வந்துட்டு இப்போ நாங்கள் ஃப்ராடோவில் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஷார்ஜா. இங்கேருந்து துபாய்க்கு போகிறோம். துபாயில் இருந்தால் அங்கால அந்த டெசர்ட் சஃபாரிக்கு போக போகிறோம். ஒரு பாலைவனத்தில் போயிட்டு அங்கே டிரைவிங் பண்ணி அதுக்குள்ளேருந்து கத்தி பெரிய ஒரு அட்டகாசமே பண்ண போகிற மாதிரி தெரியுது. இப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு பயமாக இருக்குது. இப்போ பாருங்கள், சுற்றி வர பாலைவனம், பாலைவனத்துக்கு நடுவில் ரோட் போகுது. அந்த ரோடும் வந்து ஒரு ஹைவே ரோட். நாங்கள் நினச்சோம் நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கிறோமாக்கு வந்து இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடத்துக்கு பெயர் வந்து அல் அஃபீர். இந்த இடத்துல தான் இன்றைக்கு இந்த டெசர்ட் சஃபாரி நடக்க போகுது. மணலுக்குள்ளே லேண்ட் க்ரஷர் ஓடுறதுண்டா டயர்ட காற்றுட அளவை குறைக்கணுமா. இப்போ அதனால் எங்கட பாய் என்ன செய்கிறார், காற்றுட அளவை குறைச்சி கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ நாங்கள் லேண்ட் க்ரஷரில் போக போகிறோம், சாகரத்துக்கு போக போகிறோம். பாலைவனத்தில் ஒரு இடத்துல நிப்பாட்டி கழுகோட சேர்த்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு கழுகை கையில், அடுத்தது வந்து ஷோல்டர், அதுக்கு பிறகு தலையில எல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கையில் வச்சிருக்கேங்க எங்கடா கண்ணை கொத்திருமோன்ற ஒரு பயத்தோடையே இருந்தேன் நானண்டா. அதுக்கு பிறகு என்ன, அதுக்கு பிறகு ஏறியாச்சு மாமாவோட திருப்பியும். சவாரியை முடித்ததுக்கு பிறகு அவங்களோட கல்ச்சர் படி, அதாவது டெசர்ட் கல்ச்சர் படி தலையில் தலைப்பாக கட்டணுமா. எங்களுக்கும் கட்டி விட்டாங்க. இப்போ அடுத்தது ஒட்டகத்தில் போக போகிறோம். ஒட்டகம் கீழே இருக்கேக்க பயமாக இல்லை, ஏறேக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏறிட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு ஒட்டகம் எழுப்பி நின்றுச்சு பாருங்க. 3வது மாடியில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு காலெல்லாம் நடுங்க வலிக்கிட்டு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அதுவாக பழகிட்டு நல்லா ஆடி செஞ்சு வடிவாக போகுது. நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருக்குது. அந்த கொஞ்சம் தூரம் முதல் போக வைக்க பயமாக இருந்துச்சு, இப்போ ஓகேயா இருக்குது. இப்போ இருக்க போகிறோம் கீழே பொத்தனை விட போகிற போட நல்ல லேண்ட் ஆகுது, வடிவா லேண்ட் ஆகுது, வடிவா லேண்ட் ஆகுது. ஃளைட்டை விட லேண்ட் ஆகுது. நைஸ் லேண்டிங். Thank you so much. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கமல்ல பயணமும் முடிஞ்சது. அதிலே மாதிரி போயிட்டு வந்தாங்க. அவங்க இன்னும் உயரம் என்ன, இப்போ இதில் பக்கத்தில் பார்க்கத்தான் தெரிஞ்சு கூட உயரத்துலேயே நாங்கள் போயிட்டு வந்தோம். அதான் பயந்துருக்குறோம். ஒரு வழியாக வெளியில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். எங்களுக்குண்டு ஒவ்வொரு டேபிள் போட்டிருக்குறாங்க. அந்த டேபிளில் நாங்கள் இருக்க போகிறோம். இப்போ எங்களுக்கு தந்திருக்கிற டேபிள் இந்த இருக்குது. இந்த டேபிளில் கீழே இருக்கணும். இப்படி தலைவாணியில் இப்படி கீழே இருக்கணும். எங்களோட பேக்கேஜில் அரபு நாட்டு கல்ச்சர் படி அவங்களோட அந்த உடை அணிகிறதுக்கு எங்களோட பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதையும் ஒருக்கா போட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், என்ன பேர் வைக்கலாம்னு எனக்கு சொல்லுங்கள். முடி தெரியாமல் இருக்க தான் போடுறதாம். நாங்கள்லாம் ஸ்டைலுக்கு போட்டு பார்க்குறாக்கள் நானே. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, எங்களோட பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக மட்டும்தான் போட்டு பார்த்தோம். இருட்டாக லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது இந்த இடம். இதை பார்த்தா யாராவது பாலைவனம் மட்டும் சொல்லுவாங்களா? பாலைவனத்துக்கு நடுவில் தான் இப்படி ஒரு செட்டப் செய்து வச்சு ஒரு பேக்கேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டு நைட் அவங்களோட டான்ஸிங் ஷோ எல்லாமே காட்டுறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் போல் தெரியுது. அதுக்கிடையில் பேக்கேஜையும் தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் பேமெண்ட் பண்ணணும் additionally. Ladies and gentlemen, our first show is about to begin. Please welcome Mr. Aman, Mr. Umer, Miss Nadia, and Miss Maribel for the Dabka show.
பேர் தான் ஆடுறாங்க. 2 பேரும் நல்ல அழகா இருக்கிறாங்க. இதில் ஸ்பைசியாக வெங்காய பக்கோடா. இது என்னென்னு சீரியஸாக தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுவும் பக்கோடா தான், நல்லா இருக்கும் உண்மையாகவே. ஓகே, இது வந்து ஃபயர் டான்ஸ். வாவ், சூப்பராக இருக்கு. நாங்கள் பார்த்தது வந்து அவங்களோட பெல்லி டான்ஸ், அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து பார்த்தா. இப்போ அடுத்தது எங்களுக்கு டின்னருக்கு வேறு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ போய் டின்னரையும் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ டின்னர் எடுத்தாச்சு. டின்னரில் வந்து அவங்களோட அந்த சப்பாத்தி, அந்த ரொட்டி எண்டுவாங்க, பார்பிக்யூ, மற்றது ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, இப்படி வெரைட்டியாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு எது தேவையோ அதை போட்டு கொண்டு வரலாம். மற்ற டால் கறி, மற்றது கடலை, அதெல்லாமே இருக்குது. இதில் எங்களுக்கு எது தேவையோ நாங்கள் போட்டு கொண்டு வரலாம். சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதைத்தானே யோசிக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவோம் பார்ப்போம், சாப்பாட்டுக்கு பெருசாக உப்பு போட மாட்டாங்க. நாங்கள் உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவோம், இவங்க உப்பு குறைவாக போட்டு சாப்பிடுவாங்க. மற்றபடி ஓகே ஓகே. இப்போ நாங்கள் பார்த்தது வந்து துனியா டான்ஸ். இது வந்து ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறது தான் இந்த டான்ஸோட அர்த்தம். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நல்ல வடிவ ஆடி இருந்தவங்க. டெசர்ட் சஃபாரி ஃபுல்லாகவே இனிதே நிறைவுற்றது. இவ்வளோ பேக்கேஜும் இன்க்ளூட் பண்ணி தான் எங்களுக்கு இந்த டெசர்ட் சஃபாரி. உண்மையாகவே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம். அதே நேரத்தில் புது புது அனுபவங்கள். துபாய்க்கு வந்ததுலேருந்து எதிர்பாராத நிறைய புது புது அனுபவங்களை சந்திச்சாச்சு. இன்றைக்கு இந்த பயணம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக நீங்களும் துபாய்க்கு வாங்க, வந்து இதெல்லாம் ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையாகவே வாழ்க்கையில் ஒருக்காவது இதெல்லாம் அனுபவிக்கணும்னு தோன்ற அளவுக்கு வந்துட்டு தீபாவோட சப்ஸ்கிரைபர் பின்னால் இங்கெல்லாம் இருக்கிறாங்களா. எங்களோட லேண்ட் ப்ரெஷர் வந்துட்டு ஏறுவோம், வீட்டை போவோம், போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம்.